எல்லாருக்கும் வணக்கம். இந்த குட்டி கதைக்கு விடை கண்டுபிடிங்க. ஒரு ஊரில் ஒரு வேடன் இருந்தான். காட்டு விலங்குகளை வேட்டையாடி உண்பது தான் அவனுடைய வழக்கமாக இருந்தது. தினந்தோறும் காட்டுக்கு வருவான், கிடைச்ச விலங்குகளை வேட்டையாடுவான், அதை நெருப்பில் சுட்டு சாப்பிடுவான். ஆனால் கடந்த 4 நாட்களாக அந்த வேடனுக்கு எந்த விலங்குகளும் சிக்கலை. அதனால் அவனும் அவன் குடும்பமும் ரொம்ப பட்டினியில் போயிட்டாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக உணவோடு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் மறுபடியும் காட்டுக்கு வேட்டையாட வரான். அங்கே ஒரு மானை பார்க்குறான். பார்த்ததும் அந்த வேடனுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. சரி, இன்றைக்கி நம்ம குடும்பத்தோட பசி தீர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு தன்கிட்ட இருந்த அம்பை அந்த மான் மேலே எய்கிறான். இதை பார்த்து அதிர்ச்சியான மான் ஓட்டம் பிடிக்குது. அந்த வேடனோட கண்ணில் இருந்து அந்த மான் மறைஞ்சிருச்சு. அந்த வேடனுக்கு அளவில்லா கவலை. ஐயோ, கையில் இருந்த இந்த ஒரு உணவையும் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு நடந்து வரான். அந்த இடத்துல ஒரு முனிவர் தியானம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த முனிவர் யாருன்னா, சாகா வரம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டி தவம் இருந்து வரவர். அவருக்கு கடவுள் 3 கட்டளைகளை விதிச்சிருக்கிறாரு. அது என்னென்னா, பொய் சொல்லக்கூடாது, எந்த உயிரினத்துக்கும் உன்னால் எந்த தீங்கும் வரக்கூடாது, மற்றவர்களுக்கு உதவணும் அப்படின்னு. மான கோட்டை விட்ட இந்த வேடன் அங்கே இந்த முனிவர் உட்காந்து தியானம் பண்ணுறதை பார்க்குறான். அப்போது இந்த முனிவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் மான் எங்கே போச்சுன்னு அப்படின்னு சொல்லி இந்த முனிவர்கிட்ட, ஐயா, இந்த பக்கமாக ஒரு மான் ஓடி வந்ததே, நீங்கள் பார்த்தீங்களா? நானும் என் குடும்பமும் ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி எங்களுக்கு அந்த மான் தான் ஆகாரம். அது எந்த வழியாக ஓடிச்சுன்னு சொல்லுங்கள், நான் போய் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த முனிவர் என்ன பதில் சொல்லியிருந்திருப்பார்? வேடன் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக பதில் சொல்லணும், ஆனால் பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொன்னால் மான் மாட்டிக்கும். உங்களுக்கு இதோட ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதுக்குண்டான கரெக்டான பதிலை ஜூன் 30 சொல்கிறேன். Travelexpress 123 ரெடிகோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நியூ நோட்டிஃபிகேஷன் வரும். Until then, ஆர்த்தி மணிகண்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.